மொத்த துறைகள் 83இல் கிட்டத்தட்ட 48 துறைகளை உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதாவது 60% துறைகள் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டது யாரால் என்று சொன்னால் நம்முடைய பெருமைக்குரிய கலைஞரால். யோசிச்சு பாருங்க. பெண்கள்லாம் படிக்க வர முடியுமாங்க? நம்ம தெரியும், நம்ம தாத்தாவுக்கெல்லாம் தெரியும், வர முடியாது. அடுப்பு உதிர பெண்ணுக்கு படிப்பதுக்குங்கிற பழமொழி இங்கே தான் உண்டு. படிக்க அனுப்ப மாட்டோம். பிள்ளை வயசுக்கு வந்துட்டால் ஏத்தாப்புல இருக்குங்க ஸ்கூலு, ஒரு 4 தப்படி போனால் ஸ்கூலு. ஆனால் அந்த வீட்டில் ஒரு பெண் வயதுக்கு வந்து விட்டால் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம். வண்டிக்கு எதுக்கு துடுப்பு, பெண்ணுக்கு எதுக்கு படிப்பு, இந்த மாதிரி பழமொழியெல்லாம் நம்ம நாட்டில் இருந்துச்சு. ஆனால் நண்பர்களே, அதே செங்கல்பட்டு மாநாட்டில் தான் தீர்மானம் போடுகிறார், ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் அனைவரும் பெண்களாக நியமிக்கப்பட வேண்டும். பெரியார் போடுறார் தீர்மானத்தை. அது மட்டுமல்ல, பெண்கள் படிக்க வந்தால் அவர்களுக்கு முதலில் ஒரு 2 ஆணும் ஒரு பெண்ணும் இருந்தால் முதலில் அந்த குடும்பத்தில் பெண்ணை படிக்க வைக்க வேண்டும். பெரியார் தீர்மானம் போடுறார். ஆனால் நண்பர்களே, அவருடைய அடியுற்றி வந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் தான் முதலில் துவங்கினார். 8வது படித்திருந்தால் திருமண உதவித்தொகை 5000 முதலில் அறிவித்த தலைவர் கலைஞர். அப்போ 8வது தான் முதல்ல. அப்போ 8வது வரைக்குமாவது பிள்ளைங்களை படிக்க வச்சுருவோம் அப்படின்னு பெண் குழந்தைகளை 8ஆம் வகுப்பு வரை படிக்க தூண்டிய மிகப்பெரிய சாதனையாளர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதுக்கு பிறகுதான் அதை 10வது ஆக்குனாங்க. அப்புறம் மறுபடி இன்னைக்கு பெரிய அளவிற்கு அந்த திட்டம் விரிவடைந்தது. அது மட்டுமல்ல, 10வது படித்ததோட விடல, பெண்கள் புகுமுக வகுப்பு கல்லூரிக்கு போனால் அந்த ஆண்டு இலவச கல்வி. யோசிச்சு பாருங்க. ஒரு இனத்தை படிக்க வைப்பதற்கு, ஒரு இனத்தை வெளிப்படைய செய்வதற்கு, ஒரு இனத்தை உலகத்து மக்களைப் போல் மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்றுவோம் என்று சொன்ன பெரியாரின் கொள்கையை நிலைநிறுத்துவதற்கு ஒரு அரசின் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த பெண்மணிகளுக்கு, நம் வீட்டு பிள்ளைகளுக்கு, நம்ம சகோதரிகளுக்கு, நம்முடைய அக்கா தங்கச்சிக்கு, அண்ணன் தங்கச்சிக்கு இவ்வளவு நமக்கு செஞ்சு வச்ச ஒரே தலைவர். இன்னைக்கு வடக்க பார்க்குறோம்ல, இன்னைக்கு வடக்க பார்க்குறோம். எவ்வளோ பெரிய சமூக கேடு, எவ்வளோ பெரிய இழிவு, எவ்வளவு பெண்களின் மீதான வன்முறை நிர்வாணமாக அழைத்து செல்லப்படுகிற சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் துவங்கிய திராவிட இயக்கம் போன்ற அறிவு இயக்கம் வடநாட்டில் இல்லை. அது மட்டுமல்ல, ஆனால் இன்னைக்கு படிச்சிருக்கோமே, இவ்வளவு படிச்சிருக்கோமே, என்னங்க படித்தவன் தானங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும். அதைத்தான் பெரியார் சொன்னார், படிப்புக்கும் அறிவுக்கும் தொடர்பில்லை. படிப்பு வேறு, அறிவு வேறு. இதைத்தான் அவர் சொல்றார். ஏன்னா அறிவுங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். எதையும் ஏன் எதற்கு என்று சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கிய இயக்கம் தான் திராவிட இயக்கமே. எதையுமே கேள்விகள் இல்லை என்று சொல்லுவது முதலில் தந்தை பெரியாருக்கு நோக்கம் அல்ல. 1972 தான் விடயபுரம் என்கிற ஊரில் அந்த கடவுள் மறுப்பை ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள். அதுக்கு முன்னாடி 1879 பெரியார் பிறந்துட்டார். அதுக்கு பிறகு காங்கிரஸில் இருக்கும்போது 97% மக்களாக இருக்கக்கூடிய என்னுடைய மக்கள் ஏன் படிக்கலை என்ற கேள்வியை எழுப்பினார். அப்போது ஆசிய ஜோதி நேரு பிரதம அமைச்சர் அவர்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், இந்த நாட்டில் அரசியல் சட்டம் எழுதப்பட்டது. பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் அரசியல் சட்டம் எழுதிட்டோம். லா சுப்ரீமஸ்ன்ட்டான், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் ஐஸ் ஆஃப் லான்னு எழுதியாச்சு. சட்டத்தின் கண்கள் முன் அனைவரும் சமம்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த சட்டத்தை எழுதுகிற அந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்கு பாருங்க, அந்த கமிட்டிக்கிட்ட ஒவ்வொரு மதத்தின் உரிமைகளுக்காக ஒருத்தனையும் கூப்பிட்டு கேட்டோம். பாயை கூப்பிட்டு கேட்டப்போ அவர் சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹு, இதுதான் இஸ்லாம், குரான் ஷரீஃப் தான் எங்களுடைய இது ஷரியத் சட்டம் என்று சொன்னார்கள். இஸ்லாம் உலகம் பூரா இருக்கான், அவனுக்குன்னு தனியாக நம்ம சட்டம் எழுத முடியாது. அதனால் அவனுடைய ஷரியத் சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படியே உள்வாங்கி கொண்டு அவனுக்கான பாதுகாப்பை, சலுகையை கொடுத்தோம். அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி உலகம் பூரா இருக்கு. அவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன், பரமண்டலத்தில் இருக்கும் பரமபுதா இயேசுநாதர், அவங்களெல்லாம் வரிசையாக சொல்லி எனக்கு பைபிள் தான் சொன்ன உடனே அவர்களினுடைய சிறுபான்மையினர் சட்டத்தை உலகம் முழுவதும் இருப்பதால் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த மத உரிமைகளை அப்படியே வழங்கியது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அடுத்த கேள்வி வருதுல்ல, 97 பேர் நம்ப இருக்கோம்ல, 95 பேர். ஹூ இஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஹிந்துஸ்? இந்துக்களினுடைய பிரதிநிதிகள் யார் என்று கேட்டபோது, அந்த கேள்வி எழுகிற போது யாருமே இல்லை. ஏன்னா என் பாட்டம் படிக்கலை. என் பாட்டங்க விக்கிரமாண்டியத்துலேருந்து மன்னார்குடி வரணும்னு வச்சுங்க, இறங்கின உடனே வெத்தலை பாக்கு பொண்ணத்தை பிரித்து அதில் இருக்க சுண்ணாம்பை எடுத்து டேஞ்சர் லைட்டில் தடை விட்டுருவார். திரும்பி அந்த சுண்ணாம்பு தடவை பஸ் வந்தால் தான் எங்கள் தாத்தா ஊருக்கு வந்து சேருவார்.
ஏன்னா விக்கிரமாண்டியன்னு எழுதியிருக்கிறது தெரியாது. அப்போ வீராக்கி வரைக்கும் தான் பஸ்ஸு, அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வராது. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு கம்பு சண்டை, மடுவு சண்டை எல்லாம் தெரியும். ஒரு 10 பேர் அவர் அடிச்சிட முடியாது, அந்த அளவுக்கு நல்ல பாதுகாப்பு வீரம் தான். ஆனால் சுண்ணாம்பு போட்டல் இல்லைன்னா வீட்டுக்கு வந்து சேர முடியாது. சுண்ணாம்பை தடவி தான் எங்கள் தாத்தா வந்தார். இப்படி இருக்கிற எங்கள் தாத்தா எப்படி படித்தார் அப்படின்னு யோசிக்கும்போது தான் பெரியார் கேட்ட கேள்வி, இந்துக்களாக இருக்கக்கூடிய யார் அவங்களுக்கு பிரதிநிதிங்கிற போது சித் பவன் பார்ப்பனர்கள் 10 பேர் கொண்டு போய் ஒரு நூலை கொண்டு போய் கொடுத்தான் டிராஃப்டிங் கமிட்டிக்கிட்ட. அரசியல் சட்ட வரைவு கொடுக்கும்போது அது எந்த நூல்னு கேட்டிங்கன்னா அதுதான் மனுஸ்மிருதி, மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய நூல். அந்த நூலை பார்த்து விட்டு இந்துக்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு கேட்டால், சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத யார், நம்ம பேக்வேர்ட், அவதான் சூத்திரன். சூத்திரனும் குளித்த குதிரையும் ஒன்று, யுத்தத்தில் புறங்காட்டி ஓடியவர்கள், விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். அதை அப்படியே ஏற்றுக்கிட்ட ஹிந்து லா என்று சொல்லக்கூடிய இந்து சட்டம் எதை கொடுத்தாலும் படிப்பை கொடுக்காதன்ட்டான். அப்புறம் எப்படி படிக்க முடியும்? ஜாதியை பாதுகாக்கக்கூடிய அந்த சட்டப்பிரிவை கொளுத்து விட்டு 10,000 பேர் அன்றைக்கு சிறைக்கு போனார்கள். பல பேருக்கு குடும்பமே இல்லை. திரும்பி ஜெயிலேருந்து வரும்போது 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம்னு பல பேர் சிறையிலே செத்தான். நண்பர்களே, இப்படி ஒரு இயக்கம், இப்படி ஜாதியை ஒழிப்பதற்காக ஒரு சர்வபரி தியாகம் செய்யக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கத்தை விட்டால், அதன் வரலாறை விட்டால் வேறு எந்த இயக்கங்களுக்காவது உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இப்படி ஒரு மகத்தான இயக்கத்தை தந்து அதை ஒரு அரசியல் வடிவமாக மாற்றி நமக்கு ஒரு ஆட்சி அமைப்பை தந்து அந்த ஆட்சி அமைப்பின் மூலம் சமூக நலத்திட்டங்களை நமக்கு தந்த நம்முடைய முத்தமிழறிஞரை நினைக்காமல், அவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதை நாம் பெருமையாக கருதாமல், உலகத்தில் வேறு யாருக்கு கொண்டாட முடியும்? நீதி கட்சி காலத்தில் நகராட்சி அளவில் மட்டுமே இருந்த அந்த திட்டத்தை காமராஜர் விரிவுபடுத்தினார். ஆனால் காமராஜர் விரிவுபடுத்த திட்டத்தையே மறுபடியும் மிகச்சிறப்பாக்கி மதிய உணவு திட்டம் என்று வந்தது. அப்புறம் சத்துணவு திட்டம் எம்ஜிஆர் பிறகு, அதற்கு பிறகு சத்துணவில் முட்டை, பெருமைக்குரிய கலைஞர். யோசிச்சு பாருங்க, இந்த மக்களை படிக்க வைத்து கொண்டு வந்து உலகத்து மக்களைப் போல் அறிவுள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த இயக்கங்களுடைய சாதனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்னோக்கி பார்க்கணும். நம்ம இனத்தினுடைய விடிவுக்காக எழுதப்பட்ட புத்தகங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போது சொன்னார்கள் 133 அடியில் அங்கே நம்முடைய குமரியிலிருந்து ஒரு மிகப்பெரிய சிலையை நம்முடைய பெருமைக்குரிய வள்ளுவருக்கு ஏற்றி வைத்தார் என்று. திருவள்ளுவர் திருக்குறளுக்கு இந்த நாட்டில் மாநாடு நடத்திய ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான். திருக்குறளை சிறப்பிக்க அவர் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று திருக்குறளை சொன்னார் என்று பொய்யை சொல்லுவார்கள். அவர் சொன்னது யாரை என்று சொன்னால் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தான் தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று பெரியார் குறிப்பிட்டார் என்கிற வரலாற்று திறவை அன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம். யோசிச்சு பாருங்க. அது மட்டுமல்ல, திராவிடர் கழக மேடைகளில் கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடி, மறுபடியும் தான் கடவுள் மறுப்பு 72க்கு பிறகு தான் வந்தது. ஆனால் கூட்டம் துவங்குறதுக்கு முன்னாடியே ஒரு திருக்குறளை சொல்லி தான் துவங்குவாங்க. உங்களுக்கு தெரியும், குரல் கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த பல திராவிடர் கழக மேடைகளிலே முதல்ல குரலை சொல்லி அதுக்கு ஒரு பொருள் விளக்கம் சொல்லி செய்வார். ஆனால் தமிழனுக்காக ஒரு நூல், ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அது திருக்குறள் தான் என்று சொன்னது பெரியார் மட்டுமல்ல. அப்படி சொன்ன பெரியார், குரல் மாநாடு நடத்திய பெரியாருடைய கொள்கைகளை அடியோற்றி தான் 133 அடியில் விவேகானந்தர் பாறை என்று இருந்த அந்த இடத்தின் தன்மையை மென்மையாக போக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கியதுதான் நம்முடைய திருவள்ளுவர் சிலை.